அருமை நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் இன்னைக்கு உங்களுக்கு மிளகா காட்டை தான் சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட லேண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த காட்டில் வாழை தான் போட்டிருந்தது. இப்போ அதை எடுத்தாச்சு. சாகுபடி முடிஞ்சதுக்கப்புறம் இதை ரொட்டேட்டரில் நம்ம ஒரு டைம் உழுக போகிறோம். இப்போ நம்ம ரொட்டேட்டரில் உழுதுட்டு உடனே நம்ம மிளகாய் செடியெல்லாம் வைக்க முடியாது. இதில் இருக்கிற வேறு தண்டு இதெல்லாம் மக்கி நிலத்துக்கு உரமானதுக்கு அப்புறம்தான் இன்னொரு வளவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாய் செடி வைக்க போகிறோம். நிலத்தில் இருக்கிற புழு பூச்சிலாம் சாப்பிட்றதுக்கு கோழிகள்லாம் அப்படியே பின்னாடியே வருது பாருங்க. ரொட்டேட்டரில் உழுகும்போது தான் வாழை மரத்தோட வேறு தண்டு எல்லாமே நல்லா பொடி பொடியாக நசுங்கி நிலத்தில் ஈஸியாக மக்கிற மாதிரி ஆகும். இது மண்ணுக்கு நல்ல இயற்கை உரம்னே சொல்லலாம். இதை 20 to 30 நாள் அப்படியே விட்டுட்டு 5 கலப்பையில் ஒரு தடவை காற்றோட்டத்துக்காக நம்ம உழுது விட போகிறோம். இதை இன்னொரு முறை ரொட்டேட்டரில் உழுதுட்டு பெட்டு கட்டி மஸ்லின் சீட்டு போட்டு அதில் நம்ம நாற்று நட போகிறோம். மல்ச்சிங் சீட்டோட அளவு 4 அடி. இதில் விட்டுருக்கிற கேப் 3 அடி. இப்போ நம்ம அரை ஏக்கருக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளே ஃபுல்லாக அதை போட முடியாது. ஆட்களை வச்சு தான் நம்ம போடுவோம். பெரிய லென்த்தாக ஒரு கயிறு எடுத்துகிட்டு அதை 2 முனையிலையும் கட்டிட்டு அதுக்கு நேராகவே அவங்க பாத்தி மாதிரி பெட்டு போட்டுகிட்டே வருவாங்க. இப்போ நம்ம கரெக்டாக நாங்கள் இந்த பெட் கவர் போடும்போது மழையும் காற்றுமாவே இருந்துச்சு. அதனால் அவங்க அணைச்சி விட்ட மண்ணெல்லாம் காற்றுலேயும் மழையிலையும் கரைஞ்சி கீழே வந்துருச்சு. அதனால் நாங்கள் எகைன் ஒரு டைம் மண் எடுத்து கட்டுற மாதிரியே தான் இருந்தது. அதில் மிளகாயில் 2 ரகம் இருக்குது. ஒன்று சம்பா மிளகா, இன்னொன்று குண்டு மிளகா. நம்ம போட்டது குண்டு மிளகா தான் போட்டிருக்கோம். இதை நம்ம நாற்று பட்டறையில் சொல்லி நம்ம இவ்வளோ நாற்று வேணும்னு சொல்லி நம்ம வாங்கி இப்போ நம்ம நடவு செஞ்சுருக்கோம். இதுதான் மொத்தமாக நம்ம நட்டிருக்கிற மிளகாய் செடிங்க. இதில் கொஞ்சம் போன நாற்றும் இருந்தது. அதுக்கு மறுபடியும் நம்ம நாற்று பட்டறையிலேருந்து மிளகாய் செடி வாங்கிட்டு நாற்று நட்டோம் அந்த இடத்துல. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா செடியெலாம் பழுத்து இலை சுருள ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக நாங்கள் ஒரு மருந்து அடித்தோம். மருந்து அடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. செடிகள்லாம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு.
மிளகாய் செடி நம்ம நிறையா வச்சதுனால ஒரு டைம் ஃபுல்லாக நம்ம காடு ஃபுல்லாக பறிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் மிளகாய் பழுக்க ஆரம்பிச்சிருது. நம்ம பழுத்த பழம்லாம் நமக்கு வெளியில் கொடுக்கல, அதை நம்மளே காய வச்சு நம்ம வீட்டு யூஸ்க்காக எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம பச்சை மிளகாயை மட்டும்தான் விற்றோம். ஆட்களுக்கு நம்ம 1 கிலோ பறிக்கிறதுக்கு 8 ரூபா கொடுத்தோம். செடிகளில் நோய் தாக்கம் இல்லாமல் இருந்ததுனால பரவாயில்ல, இல்லாட்டின்னா நம்ம இது போட்டதுனால ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்த்துருக்க முடியாது. போன வருஷம் இதே சீசனில் நாங்கள் சம்பா காய் போட்டிருந்தோம். ஆனால் செடி ஃபுல்லாக நோய் தாக்கிருச்சு. அதனால் ஒரு 2 முறை மட்டும்தான் செடியில் காயே பறிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. எங்கள் சைடில் அதிகமாக ஆட்கள் கிடைக்கவே மாட்டாங்க. டெய்லி ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் மட்டும்தான் மிளகாய் பறிக்கவே வருவாங்க. அதனால நிறையா பழங்கள் தான் ஆயிடுச்சு மிளகாயில். நம்ம மிளகாயை பறித்து இந்த மாதிரி சிவப்பு பேக்லேயோ மஞ்சள் பேக்லேயோ தான் போடணும். சல்லடை மாதிரி இருக்கணும். பச்சை மிளகாயை காற்றோட்டமாகவே வச்சுருந்தானா தான் அது ஈஸியாக பழுக்காமல் இருக்கும். இந்த போகத்தில் காய்கள் நல்லா சுருங்காமல் பெருசாக வந்ததுனால பரவாயில்ல. இவ்வளோ நல்லா இருந்துமே நம்மக்கிட்ட வியாபாரிங்க வாங்கினது 5 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கினாங்க. நாம் போட்டது ரங்காங்கிற ரகம் நல்ல விளைச்சலே கொடுத்துச்சு. வழக்கமாக பனிக்காலங்கும்போது அந்த செடிங்க நல்லா இலையெல்லாம் சுருண்டு இலை சுருள் நோய் அது மாதிரி தாக்கிரும். ஆனால் இந்த சீசனில் எங்களை அந்த மாதிரி எதுவுமே பாடுபடுத்தலை, நல்லபடியாகவே சேர்ந்துக்குச்சு. நாம் காய் பறித்து கொடுக்குறவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இலை இருக்கக்கூடாது, பிஞ்சு இருக்கக்கூடாது. இதுலேயே பழுத்த மிளகாய் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பறித்து கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. கடைசியாக அவங்க பறித்து முடித்து எடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் பழுத்த மிளகாயை நம்ம தனியாக பொறுக்கி எடுத்துக்குவோம். இதில் பழுத்த மிளகாய் மட்டும் கிடையாது, பச்சை மிளகாயை தாண்டி கொஞ்சம் கருஞ்சிவப்பாக ஆன மாதிரி இருந்தால் கூட அதையும் நம்ம எடுத்துருவோம். கருஞ்சிவப்பாக இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பழுத்து சிவப்பாக இருக்கிற மிளகாய் கூட போட்டு வச்சிட்டோம்னா அது 1 டேலேயே பழுத்துரும். அதை எடுத்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு வர மிளகாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை எப்படி விற்பனை செஞ்சோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. போன டைம் வியாபாரி ஒருத்தர் வீட்டுக்கே பச்சை மிளகாய் வாங்கிக்கிட்டாரு. 1 கிலோ வெளியில் வாங்குறத விட ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி வாங்கிக்கிட்டாரு. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி வியாபாரி யாருமே கிடைக்கல, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க யாருமே இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்கிற கடை, மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டியதாக போச்சு.
இதனால் ரொம்ப சிரமந்தான் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா காலையில் 2 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாதிரி எழுந்து மார்க்கெட் போகிற மாதிரி இருந்தது. மிளகாய் காட்டில் தக்காளி பறிக்கிறோன்னு பார்க்குறீங்களா? இது வீட்டு செலவுக்காக நம்ம வரப்பில் மட்டும் நம்ம அந்த தக்காளி நாற்று ஒரு கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தோம். இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் ஒரு கிலோ தக்காளி 40 ரூபாய் அந்த மாதிரி இருந்தது. இந்த குண்டு மிளகாய் அறுவடையோட தக்காளி அறுவடையும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.